ஸோ இப்போ வந்து பேட்டிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா லாங் இன்னிங்ஸ் ஆடுறாங்க. ஆன்டி ஃபிளார் கிராண்ட் ஃபிளார் உடைய கேம்ஸ் மாதிரி நான் கிரிக்கெட் பார்த்த காலத்தில் அவங்கள அவுட் பண்ணிட்டாலே ஜிம்பாப்வே வந்து ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறைய அன்டெஸ்டட் பிளேயர்ஸ் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு சாதகமான முதல் இது மக்களே நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்தியா வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு சக்கரவர்த்தி நம்ம கூட இருக்கும்போது அவரை எதிர்த்து விளையாடக்கூடிய அளவுக்கு இந்த டீம் வந்து அன்டெஸ்டடா இருக்கும்போது, அதாவது ஹரிராம் சொன்ன மாதிரி 2 விக்கெட் 3 விக்கெட் மேல தாண்டி போகாத மேட்சஸ் தான் அவங்க வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் பவர் பிளேயர்ல விழுந்துச்சுன்னா இந்த ஜிம்பாப்வே உடைய பேட்டிங் லைனப்புக்கு ஒரு பெரிய லெவல்ல இந்தியா போலிங்கை தாக்கு பிடிக்க முடியுமா லிபி? கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, இவங்களோட பேட்டிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா யாருமே பார்க்கல. ஸோ கண்டிப்பா அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க விக்கெட்டே விடாதது வந்து அடுத்து வர்ற பேட்ஸ்மேன் ஆடுவாங்களா இல்லையா. ஏன்னா இந்த ஜிம்பாப்வே வின் பண்ணதுக்கு இந்த 3 பேர் தான் காரணம். அது ஓப்பனிங் 2 பேரும் சரி, அதை தாண்டி சிக்கந்தர் ராஜா தான். மற்றபடி பெரிய லெவல்ல யாருக்குமே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஒரு மேட்ச் கிடைச்ச வாய்ப்புலுமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனதை பாக்குறோம். ஸோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா இந்த ஓப்பனிங் 2 விக்கெட், அதை தாண்டி சிக்கந்தர் ராஜா, இவங்க 3 பேர் விக்கெட்டை எடுத்தாலே கண்டிப்பா ஜிம்பாப்வேவே நம்ம ஈஸியா வந்து வீழ்த்த முடியும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற போலிங் அட்டாக் வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா சூரியகுமார் யாதவ் வந்து யூஸ் பண்ணாததை வந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவையும் மறைச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா செமிஃபைனல் வர்றப்போ இல்ல இந்த சூப்பர் 8 வர்றப்போ அது கண்டிப்பா ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா பவர் பிளே போட்டப்பெல்லாம் அவர் விக்கெட் எடுக்கிறார். ஸோ மேபி இந்த ஓப்பனர்ல அது முக்கியமா பெனட்டோட விக்கெட் எடுத்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாதான் நம்ம பாக்குறோம். ஸோ கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி வந்து ஜிம்பாப்வே கிட்ட ரொம்ப ஈஸியா அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான, ஏன்னா பெரிய டீம் கிட்டே அவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறார். கண்டிப்பா ஜிம்பாப்வே கிட்ட இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஈஸியா வீழ்த்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம்.